நேயர்கள் அனைவரையும் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வாக தற்போது காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரூஸுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். ஏற்கனவே 3 பேர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதாவது விடுதலை செய்யப்பட்ட பிணை கைதிகள் 3 இளம் பெண்கள். நேற்று ஒரு 4. அது பெரிய அளவாக ஒரு செலப்ரேஷன், ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு காசாவினுடைய பலஸ்தீன மக்களுடைய கொள்கைகள் எல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மேடையில் அந்த பெண் பிள்ளைகளை கண்ணியத்தோடு நிறுத்த வைத்து அவர்களுக்கு கீசேன் எல்லாம் பரிசளித்து பெரும் ஆர்ப்பாட்டத்தினிட எப்படி இந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு இழப்புக்கு பின்னாலும் நிலைத்து நிற்கிறது என்பது பலருடைய கேள்வி. அது நாம் 2 நாளாக பேசினோம். இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி, அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்புடைய அறிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்கள்னால், காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்கள் முழுமையாக வெளியேறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானுக்கும் அதே போன்று ஈஜிப்டுக்கும் அவர்கள் சென்று விட வேண்டும். அதாவது 2.3 சொல்லப்போனால் 2.3 லட்சம் மக்கள், மில்லியன் 2.3 மில்லியன் மக்கள் வெளியேறிவிட வேண்டும், அல்லது ஒரு 25 லட்சத்திற்குள்ள வெளியேறினும் இந்த கசாவினுடைய மக்களை அகதிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான் மற்றும் ஈஜிப்ட் பேசுவதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு பெரிய ஷாக் நியூஸை அவர் சொல்றார். காசாவை விட்டு எல்லோரும் ஒரு எத்னிக் கிளென்சிங் தான் இது, அதாவது இன சுத்திகரிப்பு, எல்லாரும் வெளியே போயிருங்க, அந்த இடத்த கொடுத்துருங்க, அந்த இடத்த நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சர்வாதிகார நிலையில் அவருடைய பேச்சு இருப்பதாக சர்வதேச முகமையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். To house people from Gaza, to take people. I'd like Egypt to take people. I'm talking to General al-Sisi tomorrow, sometime I believe. And I'd like Egypt to take people, and I'd like Jordan to take people. You're talking about probably 1.5 million people, and we just clean out that whole thing. It's it's over the centuries that's many conflicts that site. And I don't know, it's something has to happen, but it's literally a demolition site right now. Almost everything's demolished and people are dying there. So I'd rather get involved with some of the Arab nations and build housing at a different location where they can maybe live in peace for a change. Temporarily, or would they could be either. Could be temporarily, could be long term. இந்த அவருடைய கருத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, ஜோர்டானுடைய அப்துல்லாவிடத்தில் நான் பேசிவிட்டேன், சிசிலியிடத்தில் இப்பொழுது பேச்சை ஆரம்பிக்க போகிறேன். ஈஜிப்டிலிருந்து இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பல மில்லியன் கோடி டாலர்களை நாங்கள் தருகிறோம் என்ற அடிப்படையில் ஒரு மோசமான ஒரு திட்டத்தை, மண்ணின் மைந்தர்களை காலி செய்யும் திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றார், காசா should be rebuilt for a different purpose. இங்க என்ன கேள்வினா, இவருக்கு என்ன அங்க உரிமை இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. காசாவில் பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் அந்த ஊரை விட்டே இது மாதிரி ஒரு கொடூரமான சித்தாந்த ஒரு சூழல் எப்படி இவர்களால் உருக்கப்படுது. காசா should be rebuilt for a different purpose, வேறு பல நோக்கங்களுக்காக அதனை நாங்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொன்ன அவர், ஜோர்டான் எகிப்து அதிபர்களோடு இதை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். அதே போன்று மனித நேயமற்ற ஒரு ஆலோசனை இவர் வழங்கியிருப்பதாகத்தான் பலர் சொல்கிறார்கள். ஜோர்டான் ஏற்றுக்கொள்ளுங்க, மற்ற எகிப்தும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஏற்கனவே கடந்த காலங்களில் வெளியேற்றப்பட்ட இந்த மக்களை 1967 48 வாரில் 7.5 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அல்லவா, அரபுகளை முழுவதுமாக அடித்தொழித்தார்கள் அல்லவா. இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஒரு மனிதகுலம் இதில் அவலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் சொல்றார். இந்த திட்டத்தை யார் ஆதரிக்கிறார் தெரியுமா? கசாவில் மக்கள் முழுவதுமாக குண்டுகளை போட்டு அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கேவர் மற்றும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள் ஆதரவு எடுக்கிறார்கள். நல்ல திட்டம்ப்பா. அமெரிக்க அதிபருடைய திட்டத்தை உடனடியாக
நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இசாமர் பென்கேவீரும் ஸ்மோட்ரிச்சும் நெத்தன்யாகுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, அரபு நாடுகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறிய அவர் இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ் மற்றும் மீள் குடியேற்றத்தை முழுமையாக காசாவிலே குடியேற்றி அது இஸ்ரேலுடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்பேண்டிங், விரிவாக்கத்திற்கு, நில ஆக்கிரமிப்புக்கு ஒரு இடமாக அமெரிக்கா இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பது ஒரு படுபயங்கரமான நிலை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. நான் மட்டுமல்ல, தற்போதைய நிலையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மண்ணின் மைந்தர்களுடைய நடவடிக்கையில் அவர் ஒரு அவருடைய பாயிண்ட்ல அமெரிக்காவினுடைய நாளிதழ்கள் வெளியேற்றிருக்கிறது. அவருடைய கருத்தை பாருங்க. இட் இஸ் லிட்ரலி எ டெமாலிஷன் சைட் ரைட் நவ். அதில் அங்கே என்னமே இல்லை, அங்கே அதெல்லாம் அழிஞ்சு போனது அவர் சொல்கிறார். இட்ஸ் லிட்ரலி டெமாலிஷன் சைட், எல்லாமே அழிந்து போய்விட்டது. பட் ஆனால் பீப்புள் ஆர் டையிங் தேர். அதனால் அவர்கள் அனைவரும் இந்த அழிந்து போன சைட்டில், உடைந்து போன சைட்டில் முழுமையாக காலியாகப்பட்ட ஒரு குண்டு நிலத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, இடத்தை காலி பண்ணிட்டு ஜோர்டானுக்கு போகலாம், இடத்தை காலி செய்துவிட்டு ஈஜிப்டுக்கு போயிருங்க, இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இடம் தரும்னு டொனால்டு ட்ரம்ப் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல், ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசுகிறாரோ என்று சொல்கிறது. உங்கள் தாத்தா காலத்திலேருந்து பாட்டி காலத்திலேருந்து அம்மா அப்பா எல்லாரும் வாழ்ந்த நிலத்தை விட்டு எல்லாரும் போயிருங்க, இதில் நீங்கள் என்ன இருக்க போகிறீங்க, குண்டு போட்டு தான் அழிச்சிட்டாங்களே, போயிட்டு ஜோர்டானில் போயிருங்க, ஈஜிப்டு போங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நீங்கள் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாருங்க, யூத குடியேற்றுவதற்காக நாங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்போம் என்று சொல்லவில்லை. இவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக பூனைக்குட்டி வெளியே வருவதாக இந்த அமெரிக்காவினுடைய திட்டமும் யூதர்களுடைய திட்டமும் ஒருங்கிணைந்த திட்டம் தான். இவர்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிபிலிக்கல் நாம்ஸ், அதாவது பைபிளினுடைய அந்த நாம்ஸின் அடிப்படையில், இது அவர்களின் வேதம் கூறிய அடிப்படையில், இது அவர்களுடைய மன்னன் அவர்கள் பைபிளை மேற்கொண்டு சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவேதான் இங்கு கட்டப்படும். எனவே பலஸ்தீன் குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் என்று சொல்கிறார். இவருடைய இந்த நடவடிக்கையை காசாவினுடைய என்ன சொல்றார், ட்ரம்ப் என்ன சொல்றாரு, டிஸ்கிரைபிள் காசா அஸ் எ ஃபினோமினல் லொகேஷன் வித் அ பொட்டன்ஷியலி ஃபார் அ டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, காசா மறுபடியும் சொல்றேன், டிஸ்கிரைபிள் காசா அஸ் அ ஃபினோமினல் லொகேஷன் வித் பொட்டன்ஷியல் ஃபார் அ ரீடெவலப்மெண்ட்ஸ் என்ற கருத்தை அவர் வைக்கிறார். இந்த மறு உருவாக்கத்தில் சிலருக்கு இதுக்கு முக்கியமான தேவை இருக்கிறது. எந்த சிலருக்கு, யூதர்களுக்கு இது தேவை இருக்குது, யூத பேரப்படும். அதே நேரத்தில் தற்போதைய பிரச்சனையும் முடிவுக்கு வரான்ப்பா. எப்படி சொல்றாரு பாருங்க, இடத்தெல்லாம் காலி செய்துட்டு போயிருங்க, எங்கேயாவது போய் இருங்க. இதுதான் நம்ம ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை விட மோசமான ஒரு பஞ்சாயத்தை அமெரிக்கா செய்கின்றது. நீங்கள்லாம் வீட்டை விட்டு போயிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் என்ன சொல்லுது, இது நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான அமெரிக்காவினுடைய அறிவிப்பு உலகத்தையே தலை சுத்த வைத்திருக்கிறதே. ஒரு சமாதானத்துக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வழிவகுக்கும், மேற்கு கரைக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் கசாவுக்கும் மக்கள் சிறப்பாக வாழப்போகிறார்கள், மகிழ்ச்சியோடு மறு உருவாக்கம் செய்வதற்கு கொடானு கோடி பில்லியனை உலக சமூகம் கொடுக்க போகிறது என்ற நேரத்தில் இதெல்லாம் நாசப்பட்டு போச்சு. லிட்ரலி இது ஒன்றுக்கும் ஆகாதது. பலஸ்தீன மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த லொக்கேஷன்ஸ் மாறி போச்சுன்னா உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும், யூதர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும், அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். கசாவினுடைய இஸ்லாமிய ஜிஹாதி அமைப்புகள், காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்புடைய அச்சுறுத்தல் பலஸ்தீன மக்களினுடைய இருப்பை காலி செய்வதற்கு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். இதுக்கிடையில் நேற்று ஒரு 2000 பவுண்ட்ஸ் பெருமானம் உள்ள குண்டுகளை அமெரிக்கா ஜோ பிடனுடைய நிர்வாகம் தடுத்திருந்த இந்த குண்டுகளை கொடுப்பதற்கும் டொனால்டு ட்ரம்புடைய நிர்வாகம் அனுமதி அளித்து விட்டது என்பதையும், இஸ்லாமிக்கினுடைய இந்த ரெசிஸ்டட் ஜிஹாதி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்கள் ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஆங்கில வார்த்தை, வில் ரெசிஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த அல்டர்னேட்டிவ் ஹமாஸ் லேண்ட்ஸ் என்கவுண்டர். இது வார் கிரைம். ஒருபோதும் நாங்கள் இதை அலோவ் பண்ண மாட்டோம், ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது என்கவுண்டர் வார் கிரைம்.
கிரைம் மட்டுமல்லாமல் இது ஆன்டி ஹியூமனிட்டேரியன் ஆக்டிவிட்டீஸ், மனித சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கை என்றும், அண்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் டெண்டன்சி, மனிதனுடைய நேயம், மனித பாவனைகள் எல்லோருக்கும் எதிரானது என்று ஹமாஸும் ஏனைய இஸ்லாமிய போராளி குழுக்களும் சொல்கிறார்கள். ஆகவே வில் ரெசிஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஹோம்லேண்ட்ஸ், நாங்கள் இதுக்கு எதிராக கடும் போராட்டத்தை செய்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் இது அரபுகளின் ஒட்டுமொத்தமான சாவரினிட்டி, அதாவது சவரின் என்று சொல்லக்கூடிய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்ற குரல்களும் வருகின்றது. அச்சுறுத்தல், ஒரு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கை, 5000 வருஷமா 1000 வருஷமா வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு மேல் வாழ்கிற அரபுகளை நீ விட்டுட்டு போயிரு, நான் எனக்கு தேவையான யூதர்கள் கையில் கொடுக்க போறேன்னு சொல்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இந்த உடைஞ்ச நிலத்தில் நீ என்ன செய்ய போறன்னு என்று கேட்பது ஒரு பயங்கரவாத செயல்களுக்கு ஒப்பான செயல்கள், அரபுகளுடைய ஒட்டுமொத்த சாவரின் இறையாண்மைக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல் என்ற செய்திகளும் வருகிறது. ட்ரம்புடைய யுஎன் இப்படித்தான் அவர்களுடைய விஷயம். இப்போ இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது ஒரு ஹியூமன் ஒட்டுமொத்த ஹியூமனிட்டிக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அறைகூவல்கள், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு இன அழிப்பிற்கான ஒட்டுமொத்த ஒரு நடவடிக்கையாக அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அனைவரும் கேட்டுவிட்டு, அமெரிக்காவினுடைய இந்த ட்ரூஸ் நடவடிக்கைகளை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் பதட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. தோழர்களே, நாம இதற்கு முன்னால் வழங்கிய ஒரு காணொலிகள்ல அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய பேரை யூத ஆதரவாளர்களாகத்தான் நியமித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இந்த பழைய காணொலி நீங்க போய் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது யார் பேரெல்லாம் அப்படி சொன்னேன். இப்போ அமெரிக்காவினுடைய யூஎன்னுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய பிக் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஹேஸ் அ பிப்ளிக்கல் ரைட் டு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறார். அவருக்கு பைபிள் அடிப்படையில் வெஸ்ட் பேங்க் அவருக்கு உரிமை உள்ள நிலம், எங்களுக்கு கொடுத்துருங்க. வெஸ்ட் பேங்க்ல என்ன இருக்கு? அல் அக்ஸா மசூதி இருக்கிறது, ஜெருசலத்தை. அதைத்தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் 2017 அப்பவே எனக்கு அது ஒரு சந்தேகம்தான், அவருடைய தலைநகராக மாற்றினார். அதாவது ட்ரம்புடைய அம்பாசிடர் த பிக் என்ன சொல்கிறார், அது லேடி, அவங்க இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட், த பிப்ளிக்கல் ரைட் டு த வெஸ்ட் பேங்க், கோஸ்பலுடைய அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை இருக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அலக்ஸா மசூதி ஆக்கிரமிப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற நேரத்தில் பென்சலில், ஸ்மோட்ரிச், இஸ்சாமர் பென்கேவிர், இது மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் பிப்ளிக்கல் ரைட் இருக்கு, எல்லாம் அழிச்சிருங்க, உங்களுக்கு ரைட் இல்லை, நீங்க எல்லாம் மிருகங்கள், வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒப்பாக அமெரிக்காவினுடைய பிக்கினுடைய மனிதாய்மட்ட கருத்து 2 தினங்களுக்கு 3 தினங்களுக்கு முன்பு வெளியா இருக்கு. இப்பொழுது ஸ்டீவ் உட்காஃப் யார்? சவுதி அரேபியாவோட பேச்சு நடத்தினாரே, கசாவுக்கு போறதாக நேற்று சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டீவ் உட்காஃப் இவருடைய கோல்ஃப் அந்த மைதானத்தில் சக நண்பர், அவர் ஒரு யூதர். அதே போன்று யூனுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய பிக், அவருடைய கருத்தையும் நாம் பார்த்தோம். அதே போன்று செனட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ முழுமையான ஆதரவு கொண்டவர், யூதர்களுடைய முழு ஆதரவு கொண்டவர் மார்க்கோ ரூபியோ. அது மட்டுமல்ல பீட் ஹெக்ஸிக் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, கடுமையான யூத ஆதரவு போக்காளர் பீட் ஹெக்ஸ். அதே மாதிரி எலியாஸ் ஸ்டீஃபிங் இவனுடைய அம்பாசிடர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரும் யூத ஆதரவாளர்கள் தான். இவர்கள் தான் இந்த திட்டத்தை வழிநடத்துவதற்கு அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மோசமான செயல்பாடு. இன்றைக்கு அந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு துயரமற்ற ஒரு நிலை வந்துவிடுமோ, ஒரு சந்தோஷமாக ஒரு அமைதி பூங்காவாக இஸ்ரேலும் இருக்க வேண்டும், கசாவும் இருக்க வேண்டும், ஏனைய அரபு பிராந்தங்களும் இருக்க வேண்டும். மக்கள் அதிகமாக கண்டுபிடிப்புகள், மருத்துவம், டூரிசம் துறை சார்ந்த விவகாரங்கள், பரஸ்பரம் மத ரீதியான ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் அந்த சிறிய துண்டை கொடுத்துவிட்டு நீ எங்கேயாவது போய் குடிசையிலே வாழ்ந்துக்கோ, ஜோர்டானில் போய் வாழு, ஈஜிப்டில் வாழு, நான் பேசிட்டேன், அரபுகள் எங்களுக்கு அனுமதி தரணும் என்று அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த மோசமான கருத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மட்டுமல்லாமல் இதற்கான சாத்தியம் உண்டா? நிச்சயமாக சாத்தியமில்லை. ஒருவேளை அமெரிக்காவும் யூதர்களும் அந்த நெருக்கடி கொடுத்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான குண்டுகளை போட்டாலும் ஒருவேளை முழுமையாக அந்த 30 லட்சம் பேரும் அழிந்து போகலாம். ஆனால் அழிந்து போன பிறகு இவர்கள் அந்த எலும்புக்கூட்டுகள் தனது அரசாங்கத்தை நிர்ணயம் செய்யலாம்.
அதுவரை அவர்களுக்கான சாத்தியமில்லை என்பதை நாம் எப்படி சொல்ல முடிகிறது என்றால், இந்த கடுமையான போக்குக்கு அப்புறமும் இத்தனை உயிர்கள் இறந்த பிறகும் இந்த நடவடிக்கை தொடர்வதை பார்க்கின்ற போது நமக்கு அப்படித்தான் தெரிகின்றது. இதற்கிடையில் சர்வதேசத்தில் ஒரு முக்கியமான செய்தி, தெஹ்ரான் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஈரானை அழித்து காலி செய்வேன் என்பதுதான் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. 1 ட்ரில்லியன் என்று நேற்று சொன்னோம். ஈரான் புதிய ஒரு ராட்சச ஒரு டெட்லி வெப்பன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி ஐஆர்ஜிசியினுடைய கருத்துக்கள் நாம் வெளியேறியிருப்பதையும் பார்க்கிறோம். இந்த நியூ வெப்பன்ஸுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கணும்ல. அந்த நியூ வெப்பன்ஸ் பேசஸ் சோகால்டு அஸ் காசா என்கின்ற அந்த நியூ வெப்பன்ஸ் வந்து ஏரோஸ்பேசிக் ஃபோர்ஸஸில் அவங்க சேர்க்க போகிறாங்க. இதனுடைய த ப்ரொஃபாட்டிக் அவங்க என்ன சொல்கிறாங்க, அத்தாரிட்டி ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த ப்ரொஃபாட்டிக் அத்தாரிட்டிஸ் ஏரோஸ்பேஸில் சேர்ந்திருக்கக்கூடிய காசா என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஐஆர்ஜிசியினுடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதனுடைய ஒட்டுமொத்த நீளம் 22 மீட்டர் ரெக்கைகளையும் 3003 டன்னுக்கு மேலான கிலோ வெயிட்டையும் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்பமாக 1000 அடிக்கு மேல் பறக்கும், மிக தாழ்வாக 400 அடிக்கு மேல் அவர்கள் செய்வார்கள். இலக்குகளை துல்லித்து பார்த்திருக்கிறார்கள். இந்த காசா ட்ரோன்கள் இந்த ஏர் ஸ்பேஸ் ஃபோர்ஸை பண்ணி பார்க்கிற போது மிக துல்லியமாக 22 அவர்கள் துல்லியமாக பல நிலைகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதையும் ஐஆர்ஜிசி நேற்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து 35 மணி நேரம் பறக்கக்கூடியது. அதே சமயம் 350 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கஸா ஏர் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பறக்கக்கூடியது. அதே மட்டும் இல்லாமல் 500 டன் அல்ல, வெடிமருந்துகளை எடுத்து சென்று துல்லியமாக தன் நிலையிலே 13 குண்டுகளை அவை சுமந்து சென்று போடக்கூடிய ஆற்றல் உள்ளது. இதை ஏன் நாம் சொல்லுகிறோம்னா, 8 நிலைகளில் அவங்க பரிசோதித்து வெற்றிகரமாக இந்த கஸா ஏர் ஃபோர்ஸை சேர்த்ததுனால இப்பொழுது மிக முக்கியமாக ஒரு ஏஐ கேப்பபிலிட்டிஸ் கொண்ட நாடாக சர்வதேச அளவில் மிக ஏரோனேட்டிக் அந்த ஃபோர்ஸில் ட்ரோன்களில் மிசைல்ஸ்களில் வல்லமையாக இருந்த அவர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு ஒரு டெட்லி வெப்பன்ஸை பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து குண்டுகள் மிக கடுமையாக போடப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நாம் இப்பொழுது காணொலியிலே பார்த்தோம். ஆகவே இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது. இன்னும் அடுத்து லெபனானுடைய போர் நேற்று முடிந்தது என்று சொன்னேன். ஆனால் நேற்றைக்கு 22 பேர் லெபனானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு கையில் லெபனீஷனுடைய கொடியையும் மற்றொரு கையில் ஹிஸ்புல்லாவுடைய கொடியையும் மற்றொரு கரங்களில் ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஃபோட்டோவையும் எடுத்து சென்று அவர்கள் போராடுகிற காட்சியும் பார்க்க முடிகிறது. மக்கள் இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை நோக்கி தெற்கு லெபனானில் படையெடுத்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நூலையில் 560 நாட்கள் முடிந்து இன்றைக்கு 61வது நாட்கள். இனி என்ன தாக்குதல் நடக்கப்பட போகிறது என்பதை தடுத்து ஈரானிலிருந்து சிரியா வழியாக ஆயுத கடத்தல் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதை சிரிய அரசு பிடித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது. அது என்னது, எவ்வளோ பிடித்தாங்க எவ்வளோ போச்சுங்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா சிறிய மக்களை தாண்டி ஒரு அரசாங்கம் ஒன்றும் செல்ல முடியாது. ஹெச்டிஎஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபு முகமது அல் ஜுலானி என்று சொன்ன அல் சரா அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர் என்றும், சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரானவர், ஈரானுக்கு எதிரான சுன்னா பிரிவை சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகின்ற நிலையில் மக்கள் ஜொர்டானில் ஆதரவு, ஈராக்கில் ஆதரவு, ஈஜிப்டில் ஆதரவு, அதே போன்று சிரியாவில் ஆதரவு, அதே போன்று ஒவ்வொரு நாடுகளிலும் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் முக்கியம். இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரே ஒரு கருத்து, டொனால்ட் ட்ரம்ப் நல்லது செய்வார் என்று எல்லாரும் எதிர்பார்த்த போது அது 2000 பவுண்டு குண்டுகளை விட 25 லட்சம் பவுண்டு குண்டுகளான ஒரு செய்தியை அவர் ஒட்டுமொத்த ஹியூமனிடேரியன் கிரைஸாக சவாலாக அவர் சொல்லியிருக்கிறார். சொந்த மண்ணிலிருந்து நீங்கள் விட்டுவிட்டு சென்று விடுங்கள், அந்த இடத்தை நாங்கள் வேறு ஒரு பர்பஸாக ரீபில்ட், இட் ஷுட் பி அ ரீபில்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ரீபில்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் என்னவென்றால் அது எக்ஸ்பேண்ட் செய்யப்படுகிறார்கள், ஆக்குப்பை பண்ண போகிறாங்க, என்க்ரோச்மெண்ட்ஸ் நடக்க போகிற ஒரு சைட்டாகும்.
இந்த சைட்டில் யூதர்கள் குடியேற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதை யூத பாதுகாப்பு இத்தாமர் பென்கேவியரும் ஸ்மோட்ரிச்சும் ஆதரித்தல் என்று சொல்லலாம். ஆனால் இதுவரை மௌனியாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் நெத்தனியாக இருக்கிறார். இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் நாளை மறுநாள் மற்றொரு செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.